என்னடா இவன் காலங்காத்தாலே படிக்கட்டில் உட்காந்து ஏதோ பண்ணிட்டு இருக்கான்னு பார்க்குறீங்களா? வேற ஒன்றும் இல்லைங்க, நேற்றுக்கு எக்ஸாம், அதனால படிக்கலாம் காலைல வேலையே இருந்துச்சு அப்படின்னு தாங்க உட்காந்துட்டு இருக்கேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம கிட்ட இப்போ 83 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க, விச் மீன்ஸ் 830 ருபீஸ் நம்ம கிட்ட இருக்குது. சீக்கிரம் 10,000 ருபீஸ் ஆக்க ஹெல்ப் பண்ணுங்க. ஸோ வெல்கம் டு நேத்திக்கு பிளாக்ஸ் கைஸ். கீழே படிக்கட்டில் உட்காந்து போர் அடிச்சிச்சு, சரி வேற இடத்துக்கு மாற்றோன்னு பார்த்தா இந்த சூரியன் வேற நல்லா இருந்துச்சு. இது ஒரு ஷார்ட்டை போட்டு வேற இடத்துல செட்டிங்காக நான் உட்காந்துட்டாங்க, உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்புறம் அம்மா வந்து இந்தாடா மாதுளை ஜூஸ் குடி அப்படின்னாங்க. அப்புறமா அதை கொஞ்சம் குடிச்சிட்டு அம்மா கிட்ட கொடுத்துட்டு பார்த்தா படிக்கவே தோணல. சரி அடுத்த செம்மில் பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து ரெசார்ட் சீரிஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் நம்ம சூரியன் மாமா வந்துட்டு டே டைம் அது கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்புறமா நானும் அம்மா செஞ்ச இட்லி சாப்பிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இதோ இதுக்கு அடுத்து வர போகிற ஷார்ட் வேற ஒன்றும் இல்லைங்க, சும்மா டிரான்சிஷன் ஷார்ட் எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணலாம் தாங்க ட்ரை பண்ணேன். நல்லா இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. ஆஸ் யூஷுவல் என்ன காலேஜ் போயிட்டு மூஞ்சி கழுவிட்டு தான் நான் கிளாஸ்க்கே போவோம். போயிட்டு மூஞ்சி கழுவிட்டு நேரத்தில் ஃப்ரெண்டு பார்த்துட்டு மச்சான் என்னையே காமிடா அப்படின்னா சரின்ட்டு அவனை காமிச்சு கிளாஸுக்கு போனால் என் பக்கத்தில் உட்காந்துருக்க அக்கா பெஞ்ச் ஃபுல்லாக எழுதிருக்காங்க பிட்டு ஐயோன்ற மாதிரி ஆயிடுச்சு. எக்ஸாம் முடிச்சுட்டு வண்டியை சர்வீஸ் விடலான்ட்டு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனால் அங்கே இருடா மச்சான் பட்டத்தை விட்டு போவோம்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டான். நாங்களும் பட்டத்தை விட்றோம் கிழிஞ்சது தாங்க மிச்சம். அதுக்கப்புறம் அவங்ககிட்ட எப்படியே பேசி கலப்ப வச்சாச்சுங்க. கிளம்பி போனதில் கடை முன்னது தான் மிச்சம். சரி வாடா வேறு ஃப்ரெண்டு பார்த்துட்டு போகலான்ட்டு பார்க்க போயிட்டாங்க. அப்புறமா நாங்கள் 3 பேரும் சேர்ந்து ஒரு கெஃபேக்கு போயிட்டாங்க. கெஃபே போனதில் இந்த பன்னீர் சோடா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பிடிச்சா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. அங்கேருந்து வீட்டுக்கு போகிற வழியில் பலாப்பழம் வித்துட்டு இருந்தாங்க. எனக்கு பலாப்பழம்னா அவ்வளோ பிடிக்கும். சரி நான் அதை கொஞ்சம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெண்டு டே அம்மாக்கு எதாவது வாங்கிட்டு போவோம் சொன்னேன். அதையும் வாங்கிட்டு வீட்டுக்கு போனேன். அம்மா பன்னீர் பட்டர் மசாலாவை சப்பாத்தியை செஞ்சு வச்சுட்டு இருந்தாங்க. நாங்களும் சாப்பிட்டு நல்லா படுத்துக்கிட்டோம். அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. நாளைக்கு பம்பாய்.